குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்களை விட்டுட்டு போயிட்டே மாமா, எங்களுக்கு யார் இருக்கா? பரபரப்பான மெயின் ரோட் சாலை. நொடியில் பறிபோன 3 உயிர்கள். ராணிப்பேட்டையில் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சரத் பாபு. 40 வயதான இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. சரத் பாபுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் உள்ளது. மேலும் இவர் தனது வருமானத்தில் கிடைக்கும் பணத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இதனிடையே அதே லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோபால் மற்றும் ஆனந்தன். இவர்கள் இருவரும் சரத் பாபுவின் நண்பர்கள். இதனிடையில் கடந்த 8ஆம் தேதியன்று சரத் பாபு தனது சொந்த வேலைக்காக நண்பர்களான கோபால், ஆனந்தன் ஆகியோரை அழைத்துக் கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் லாலாப்பேட்டையில் இருந்து அம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இவர்கள் மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் வானாபாடி வழியாக சென்று கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் அம்மூர் பகுதியைச் சேர்ந்த 16 வயதான சிறுவன் அருண்குமார் என்பவர் தனது சகோதரி வைஷ்ணவியை கல்லூரியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு லாலாப்பேட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் இருந்து கிளம்பிய சரத் பாபு வாகனமும் சிறுவன் அருண்குமார் ஓட்டி வந்த வாகனமும் வானாபாடி வழியாக நேருக்கு நேர் வந்துள்ளது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் சரத் பாபு ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் தனது கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. அப்போது திடீரென அதிவேகமாக வந்த அந்த 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மேலும் இந்த பயங்கர விபத்தில் அருண்குமார், சரத் பாபு, கோபால் ஆகிய 3 பேரும் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டனர். இதில் பலத்த காயமடைந்த இவர்கள் மூவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ராணிப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அந்த நேரத்தில் விபத்து நடந்த இடத்திற்கு வந்த உறவினர்கள் உயிரிழந்த 3 பேரின் உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகமாக மாறியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த அருண்குமாரின் சகோதரி வைஷ்ணவி மற்றும் ஆனந்தன் ஆகியோரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வாலஜாப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்த அருண்குமார், சரத் பாபு, கோபால் ஆகிய 3 பேரின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் இருசக்கர வாகன விபத்தில் 16 வயது சிறுவன் உள்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.